என்னுடைய கணவர் ஒல்லியாக இருந்த பிறகு கூட ஒல்லியாக இருந்தவர் கூட ப்ரெஷர் மாத்திரை நிறைய வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க டாக்டர், அது என்னன்னு கேட்டாங்க. யோசித்து பார்த்தீங்களா? நம்ம நார்மலாக யோசித்து பார்த்தோம்னா ஒல்லியாக இருக்கக்கூடிய ஆளுக்கு ப்ரெஷர் வரவே கூடாது, ஹை பிளட் ப்ரெஷர், அப்படி தானே? அப்போ ஒல்லியாக இருக்க ஆளுக்கு ஏன் பிளட் ப்ரெஷர் வருதுன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? மிக முக்கியமான காரணம் என்னன்னு அப்படின்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். சரியா? உங்களுக்கு விகிதம் சரியான வீட்டு உணவு முறை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9442407418. இந்த நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி கொடுங்க. கண்டிப்பாக யாராவது ஒரு ஆளுக்கு பிரயோஜனம் இருக்கும். கண்டிப்பாக யோசித்து பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? ஒல்லியாக இருந்த பிறகு கூட பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். அப்போ எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த ப்ரெஷர் மாத்திரையெல்லாம் படிப்படியாக குறைச்சி நடத்த முடியும்.